வானத்திலிருந்து மழைக்கு பதிலா அக்னியும் கந்தகமும் மழையாய் பொழிந்த அந்த தருணம் சோதோம் குமோரா பட்டணங்கள் எப்படி தத்தளிச்சிருக்கும்னு நினைச்சு பாத்திருக்கீங்களா? ஆதியாகமம் 13 படி இந்த சித்திம் சமவெளி ஒரு காலத்துல கர்த்தருடைய தோட்டத்தை போல அவ்வளவு செழிப்பா இருந்ததா. ஆனா மக்கள் பாவிகளா மாறி அந்த பூமியை தீட்டுப்படுத்தினாங்க. ஒரு கட்டத்துல கர்த்தர் அந்த பட்டணங்களின் மேல் அக்னியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணினார். சில நிமிஷங்கள் தான் அந்த மாட மாளிகைகள் எல்லாம் இருந்த தடம் தெரியாம அப்படியே தகர்க்கப்பட்டது. இது அக்கிரமத்திற்கு தேவன் தந்த பயங்கரமான நியாய தீர்ப்பு. 2 பேதுரு 2:6 மிக தெளிவா சொல்லுது. அந்த பட்டணங்களை சாம்பலாக்கி அவைகளை சங்காரத்தினால் தண்டனைக்குள்ளாக்கினார். அதாவது அந்த நகரங்கள் வெறும் தீயால் எரிக்கப்படல, அவை அப்படியே சாம்பலாக மாற்றப்பட்டன. இந்த அழிவின் நடுவிலும் கூட கர்த்தருடைய கண்கள் தம்முடைய பிள்ளைகளை மட்டும் தேடி பாதுகாத்துட்டு இருந்தது. தூதர்கள் லோத்துவின் கையை பிடிச்சு அழிவுக்கு வெளியே கூட்டிட்டு வந்ததை போல கர்த்தர் உங்களையும் உங்கள் இக்கட்டுகளிலிருந்து விடுவிப்பாரு. சுத்தி எவ்வளவு பெரிய சங்காரம் வந்தாலும் நீங்க தேவன் மேல விசுவாசமா இருந்தா அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டாரு. அவர் வார்த்தை ஒரு காலம் பொய்க்காது. தேவன் உங்களை காப்பார்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்போ கமெண்ட்ல இயேசுவை நம்புகிறேன் அப்படின்னு எழுதுங்க. இந்த வேதாகம சத்தியம் இன்னும் ஒருத்தருக்கு நம்பிக்கையை தரும்னா ஷேர் பண்ணுங்க.